ஹலோ யூஸ். ரீசெண்டாக சென்னையில் புத்தக கண்காட்சி நடந்து முடிஞ்சிருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். அதை நடத்தி முடித்தது பாப்பாசி அப்படிங்கிற அமைப்பு. யார் இந்த பாப்பாசி? எவ்வளவு புத்தகங்கள் வித்து தீர்ந்தது? எவ்வளவு ரூபாய்க்கு விற்றது? எத்தனை மக்கள் அதில் கலந்து கொண்டார்கள்? இந்த வருடம் இளைஞர்கள் அதிகமாக புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது. அது ஏன்? அவர்கள் விரும்பி வாங்கியது ஒருவரின் புத்தகம், அது யாருடைய புத்தகம்? இப்படி பல வகையான கேள்விகளுக்கு இந்த பதிவு உங்களுக்கு விடையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிவை முழுமையா பாருங்க. திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூ, சமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். மேலும் புத்தகம் பத்தின பல விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். 42 வருடங்களுக்கு முந்தி திரு மேத்யூ அவர்களால் வெறும் 22 ஸ்டால்களை மட்டுமே கொண்டு மெட்ராஸ் ஐஎஸ்ஆம் பள்ளியில் தொடங்கப்பட்ட ஒரு சிறிய விதைதான் இப்போது பெரும் விருட்சமாக தன் கிளைகளை பறந்து விரிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தக கண்காட்சியை. அப்போ 1977 அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கிடைக்கல. இருந்தாலும் வருஷம் பள்ளி மாணவர்களுக்காக கண்டிப்பா புக் ஃபேர் நடத்தணும் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சார். இருந்தும் எதிர்பார்த்த வரவேற்பு அவருக்கு கிடைக்கல. இருந்த போதிலும் அவர் தன்னுடைய முயற்சியை கைவிடாம வருஷம் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள்ல புத்தக கண்காட்சி நடத்தினார். தன்னுடைய 12வது புத்தக கண்காட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல இடங்கள்ல இது போன்ற புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அப்போதான் ஒரு முடிவு பண்ணாங்க. அதனால 13வது புத்தக கண்காட்சி பல ஊர்கள்ல ஆரம்பிச்சாங்க. அது எந்தெந்த ஊர் அப்படின்னா ஊட்டி, திருவனந்தபுரம், புதுச்சேரி மற்றும் திருச்சி ஆகிய ஊர்களில் ஆரம்பிக்கப்பட்டது 13வது புத்தக கண்காட்சி. குறிப்பா 24வது புத்தக கண்காட்சியில பாக்குறோம் அப்படின்னா 180 பப்ளிகேஷன் அதுல கலந்துகிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா 80 பப்ளிகேஷன் தமிழ் புத்தகங்கள்ல மட்டுமே இருந்தது அப்படிங்கிறது அந்த இதுல ஒரு தனி சிறப்பாகவும் அமைஞ்சுது. சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய பிறகு பல மாற்றங்களும் பல வரவேற்பையும் இந்த புத்தக கண்காட்சி பெற்றதுனால 2007ஆம் ஆண்டு முதல் 11 நாள் நடக்க வேண்டிய அந்த புத்தக கண்காட்சி 15 நாளாக நீட்டிக்கப்பட்டது. அதிக கூட்ட வருகையாலும் மற்றும் அதிக ஸ்டால்களின் வருகையாலும் இடமாற்றமும் நடைபெற்றது. அது எங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா காயிதே மில்லத் உமன்ஸ் காலேஜ்ல அடுத்தபடியா புத்தக கண்காட்சிகள் நடக்க ஆரம்பிச்சது. பிறகு அங்க மெட்ரோ வேலைகள் ஆரம்பிச்சதுனால 2013 இருந்து YMCA நந்தன் மைதானத்திற்கு இந்த புத்தக கண்காட்சி மாற்றப்பட்டது. 2015 மட்டும்தான் புத்தக கண்காட்சி நடைபெறாமல் போனுச்சு. அது எதனால அப்படின்னா அந்த வருஷம் தான் நம்ம சென்னையில மிகப்பெரிய ஃப்ளட் வந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் டிசம்பர் ஜனவரி நடைபெறாமல் அந்த வருஷம் மட்டும் மே மாதம் நடக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதையெல்லாம் யார் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா பாப்பாசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பாப்பாசி அப்படின்னா என்னதுன்னா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பக சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலீஷ்ல புக் செல்லர் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பாப்பாசி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே தமிழகத்துல மட்டும்தான் புத்தகத்திற்கு அப்படின்னு ஒரு நிரந்தர புத்தக கண்காட்சி நடைபெற்று வரதாகவும் சொல்லப்படுது. இதுல கிட்டத்தட்ட 489 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கள பலர் இந்திய மொழிகள்ல இருக்கிற அனைத்து புத்தகங்களையும் வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கில மொழியில இருக்கிற புத்தகங்களையும் மொழிபெயர்த்து தமிழ்ல விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த கூட்டமைப்பு பார்க்கணும் அப்படின்னா இதுவரை சென்னையில 41 ஆண்டுகளாகவும், மதுரையில 12 ஆண்டுகளும், கோவையில 4 ஆண்டுகளாகவும் புத்தக கண்காட்சியை வருடந்தோறும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த வருஷம் அதிகமான இளைஞர்கள் வந்திருக்காங்க. மேத்யூ கண்ட கனவு இப்போது நிறைவேறிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா மேத்யூ இந்த புத்தக கண்காட்சி வருடம் பள்ளி மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா. அவருடைய கனவு 48வது புத்தக கண்காட்சியில நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். எதனாலனா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இளைஞர்கள் அதிகமா இந்த புத்தக கண்காட்சியை விரும்பி வர்றாங்க, பல புத்தகங்களை விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு. அதுலேயும் குறிப்பா ஒருத்தவருடைய புத்தகங்களை தேடி படிக்கிறாங்களாம். அது யாருடைய புத்தகம் அப்படின்னா முண்டாசு கவிஞனுக்கே சவால் விடுற வகையில ஏன் அவரை விட ஒரு படி மேல போய் பெண்களுக்கு குரல் கொடுத்த தந்தை பெரியாருடைய புத்தகங்கள் தான் இப்போ இருக்கிற இந்த இளைஞர்கள் தேடி படிக்கிறாங்களா. குறிப்பாக அவர் எழுதிய பெண் ஏன் அடிமையானால், பெரியார் எனும் இயக்கம், பெரியார் அம்பேத்கர், பெரியார் இன்றும் அன்றும்னு அவருடைய பல புத்தகங்கள் நிறைய விற்று தீர்ந்ததாகவும் சொல்லப்படுது. சோ இன்றைய இளைஞர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டிய வரிகள் தான் பெரியாருடைய வரிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாசிப்பதோடு நிறுத்தாமல் அதை அனைவரும் வாழ்க்கையின் பாடமா ஏத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன்.
இது போக பல பப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் 2 முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் அங்கே இருந்தது. ஒன்று தேசாந்திரி பப்ளிகேஷன், இன்னொன்று விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன். தேசாந்திரி பப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா முழுக்க எழுத்தாளர் எஸ்ராவுடைய புத்தகங்கள் இருக்கும். விஷ்ணுபுரம் பப்ளிகேஷனில் முழுக்க ஜெயமோகன் அவருடைய புத்தகங்கள் இருக்கும். அதில் இந்த வருஷம் மட்டும் தேசாந்திரி பதிப்பகத்தில் 4 புதிய வகையான புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. இதில் டாப் 5 செல்லான புத்தகங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, முதல் புத்தகம் கவளம். இந்த கவளம் அப்படிங்கிற புத்தகம் இந்த வருஷம் தான் புதுசாக வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சிறுகதை தொகுப்பு, கிட்டத்தட்ட 27 கதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் இந்த கவளம் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தபடியாக அவங்க சொல்லியிருக்கிற புத்தகம் என்னதுன்னா, தபால் பெட்டி எழுதிய கடிதம். இதுவும் இந்த வருஷம் தான் புதுசாக வெளியிட்டிருக்காங்க. இது சிறார்களுக்கான கதைகள் கொண்ட ஒரு புத்தகமாக சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ஹாட் சேல் அப்படின்னு இந்த புத்தகத்தையும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது ஒளியின் கைகள். இந்த ஒளியின் கைகள் அப்படிங்கிற புத்தகம் எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஓவியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஓவியர்கள் பற்றின ஒரு கட்டுரையின் தொகுப்பு தான் இந்த ஒளியின் கைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். 4வது 5வது புத்தகங்கள் நிறைய பேர் படித்த புத்தகம் தான். அது என்னது அப்படின்னா, மறைக்கப்பட்ட இந்தியா. இந்த மறைக்கப்பட்ட இந்தியா நிறைய IAS அகாடமி பாடங்கள் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 5வது தேசாந்திரி. எஸ்ரா எழுதிய ஒரு சிறந்த புத்தகங்களில் தேசாந்திரிக்கு என்றைக்குமே ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது தேசாந்திரியில் என்ன இருக்கும் அப்படின்னா, எஸ்ரா அவர்களுடைய பயணங்களின் கட்டுரை அப்படிங்கிறத இந்த தேசாந்திரி அப்படிங்கிற ஒரு புத்தகங்கள்ல இருக்கும். இதுதான் தேசாந்திரி பப்ளிகேஷன்ல விற்கப்பட்ட டாப் 5 புத்தகங்களை இந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தபடியா விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன் அவங்களும் ஒரு 5 சிறந்த புத்தகங்கள் இந்த வருஷம் அதிகமாக வித்தது அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அதில் 5வது இடத்துல இருக்கிற புத்தகம் என்னதுன்னா, இந்து ஞானம். இது ஒரு புது புத்தகம் தான். இந்த புத்தகம் முழுக்க எப்படி இருக்குன்னா, ஹிந்து ரிலீஜியன் பற்றின பல விஷயங்கள் இருக்கும். எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த பேசிஸில் வெளியிட்டிருக்காங்க. 4வது இடத்துல இருக்கிற புத்தகம் படுகளம். இது ஏற்கனவே ஆழம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருந்தது இல்லையா, அந்த புத்தகத்துடைய சேம் ஜேர்னலில் தான் இந்த புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த வகையான ஒரு புத்தகம் தான் இந்த படுகளம் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தபடியாக கீதையை அறிதல் அப்படிங்கிற புத்தகம் நல்ல விற்பனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீதையை அறிதலில் முழுக்க என்ன இருக்குன்னா, கோவையில் ஒரு 4 நாள் கீதையை பற்றின ஒரு சொற்பொழிவு நடந்தது. அந்த சொற்பொழிவை தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறது தான் என்னதுன்னா, இந்த கீதையை அறிதல் அப்படிங்கிற ஒரு புத்தகம். கடைசி அந்த 2 புத்தகங்கள் நீங்கள் எல்லாருமே படித்ததாக தான் இருக்கும். அதில் முதல் புத்தகம் காடு. இந்த வருஷம் மட்டும் அந்த காடு புத்தகம் 300 காப்பீஸ் வித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல் புத்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அறம். அறம் அப்படிங்கிற புத்தகத்துக்கு பெரிய முன்னுரை தேவையில்லை. அறம் அப்படிங்கிற புத்தகம் என்றைக்குமே ஒரு டாப் சேல் அண்ட் ஹாட் சேல் அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்தகம் முழுக்க 10 கதைகள் இருக்கும். 10 கதைகளும் ஒரு உண்மை மனிதர்களுடைய கதைகள் தான். அது முழுக்க இருக்கும். ஒரு கதையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தான் தேசாந்திரி பப்ளிகேஷன் மற்றும் விஷ்ணுபுரம் பப்ளிகேஷனில் விற்ற டாப் 5 புத்தகங்களாக சொல்லப்படுது. மேலும் பல பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அந்த பப்ளிகேஷன்ஸோடைய டாப் 5 புத்தகங்களும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடைசியாக 48வது புத்தக கண்காட்சி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது இல்லையா. கிட்டத்தட்ட 900 அரங்குகள் இருந்தது. இதில் எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 20 கோடி ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்கான். 20 லட்சம் பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. இந்த வருவாய் மிகவும் உன்னதமான ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புத்தகம் கையில் எடுக்கும்போது புதிய பாதைகள் திறக்கப்படும். அந்த பாதைகள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக அழகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புத்தகம் பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். தொட மலரும் அழகிய வண்ணம் மிகுந்த மலர் போன்றது அல்ல புத்தகம், ஆனால் அதற்கும் வாசம் உண்டு. இன்னும் புரிந்து கொண்டால் அதற்கு சுவாசம் உள்ளதையும் நீங்கள் உணர்வீர்கள். தொட்டு பார்த்தால் அது ஒரு காகிதம், ஆனால் தொடர்ந்து படித்தால் அதுவே ஒரு ஆயுதம் ஆகலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். கடைசியா ஒரு கொசுறு என்னது அப்படின்னா, பல பொங்கல் வேலைகளால மக்கள் வெளியூர் போற வேலை இருக்கு இல்லையா அந்த ஜனவரி மாசத்துல. அதனால அடுத்த வருஷத்துலேருந்து இந்த புத்தக கண்காட்சி முழுக்க டிசம்பர் மாசத்திலே வச்சு முடிச்சிடறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த வருஷம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். புத்தகத்தை வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.